மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, நமக்கெல்லாம் இனிக்கும் சர்க்கரையை கொடுத்துக் கொண்டிருக்கும் கரும்பு விவசாயிகளின் வாழ்க்கையிலே பல கசக்கும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக சொல்லப்படுகிறது. உதாரணத்திற்கு வறட்சி, இயற்கை பேரிடர் போன்ற துயரங்களை எல்லாம் கடந்து கரும்பை உற்பத்தி செய்து விற்பனைக்கு கொண்டு வந்தால் அவர்களுக்கு கொள்முதல் விலையில் குறைவாக கொடுப்பதாக ஒரு குற்றச்சாட்டு. அதே வேளையிலே குறைந்த விலையேனும் கொள்முதல் செய்தாலும் அந்த கரும்பிற்கான தொகையை உடனே கொடுக்காமல் நிலுவைத் தொகையாக வைத்துக் கொண்டு ஆண்டுக்காண்டு அது பல நூறு கோடிகளாக அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய துயரம் இன்னொரு பக்கம். மற்றொரு புறம் பார்த்தோமேயானால், இப்படியெல்லாம் துயரப்பட்டு கொண்டு வரக்கூடிய அந்த கரும்பை கொள்முதல் செய்யாமல் அதை அப்படியே நிறுத்தி வைத்திருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது தனியார் சர்க்கரை ஆலைகள். இப்படி தனியார் சர்க்கரை ஆலைகள் செய்வதற்கு காரணம் என்ன? விவசாயிகளை காப்பதுதான் இந்த தேசத்தின் கடமை என்று சொல்லக்கூடிய மாநில நடுவண் அரசுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான பல கருத்துக்களை இன்றைய நீதிக்குள் நிகழ்ச்சியில பேச போறோம். இது தொடர்பான கருத்துக்களை நம்மோட பேசுறதுக்கு நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க இந்திய விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் திரு இரா விருத்தகிரி அவர்கள். வணக்கம். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் வேலூர் மாவட்ட செயலாளர் திரு இரா முல்லை அவர்கள். வணக்கம். இப்போ நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இனிக்கும் சர்க்கரைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சோகம், கசப்பான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத ஊடகங்களும் செய்தித்தாள்களும் வெளியில கொண்டு வந்த பிறகுதான் பொதுமக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு தேசத்துல அனைத்து துறைகளையும் வளர்ப்பதற்கான நடவடிக்கையை அந்தந்த அரசாங்கங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. உதாரணத்திற்கு நெல் உற்பத்தி ஆகட்டும், பால் உற்பத்தி ஆகட்டும், கரும்பு உற்பத்தி ஆகட்டும். ஆனால் அதற்கான இலக்கை எட்டி விவசாயிகள் உற்பத்தியை செய்கின்ற பொழுது அதை கொள்முதல் செய்வதற்கு அந்த அரசு தவறுகின்றது. அதே போன்றது ஒரு துயரம் கரும்பு விவசாயிகளுக்கும் ஏற்பட்டிருப்பதாக ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை நான் கேட்கிற சந்தேகம் என்னன்னா, இப்படி நீங்க உற்பத்தி செய்த கரும்புகளை தனியார் சர்க்கரை ஆலைகளுக்கு கொண்டு சென்ற பிறகு அங்கே கொள்முதலே செய்யப்படுவதில்லை, பல நாட்கள் பல மாதங்கள் காத்து கிடக்க வேண்டிய அவலம் இருக்கின்றது என்று சொல்றாங்க. இதனுடைய பின்னணி என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவதுங்க, தமிழ்நாட்டில் கடந்த 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையிலும் கூட்டுறவு சர்க்கரை ஆலையுடைய எண்ணிக்கை தான் கூடுதலாக இருந்தது. 16 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளும் 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளும் செயல்பட்டு வந்தது. கடந்த திமுக ஆட்சி காலத்துல தான் தனியார் சர்க்கரை ஆலைகளுக்கு புதியதாக அனுமதி கொடுத்து தனியார் சர்க்கரை ஆலைகளுடைய எண்ணிக்கை இன்னைக்கு கூடி போச்சு. தமிழகத்தில் கரும்பு உற்பத்தியை பொறுத்தவரையில் இன்றைக்கு இருக்கிற மழை பொழிவு, பருவநிலை மாற்றங்கள், இவைகளின் விளைவா நமக்கு பாசனத்துக்கான தண்ணீர் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறோம். தமிழ்நாடே மழை மறைவு பிரதேசம் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏதோ இந்த ஆண்டு தான் கடந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு தென் மாவட்டங்கள் பகுதியில் பருவமழை பெய்திருக்கு. இந்த சூழ்நிலையில கடந்த திமுக ஆட்சி காலத்துல நாங்கெல்லாம் தனியார் சர்க்கரை ஆலைகளுக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று கண்டித்து பல்வேறு போராட்டங்களை, இயக்கங்களை நான் நடத்தி வந்திருந்தோம். இது பின்னால் கரும்பு உற்பத்தியாளர்களை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் என்று நான் சொல்லி வந்தோம். ஆனால் இவர்கள் அவருடைய வேறுபட்ட பல்வேறு காரணங்களுக்காக அல்லது அவருடைய சுயநலத்திற்காகவோ தனியார் சர்க்கரை ஆலைகளை கொடுத்தார்கள். இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. அரசாங்கத்தால ஆலைகளை விரிவுபடுத்த முடியல. அப்படிங்கிறப்ப தனியாருக்கு அனுமதி கொடுத்ததுல என்ன தவறு? தனியாருக்கு அனுமதி கொடுத்தது தவறு தான் நாங்க சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, விவசாயிகளுக்கு இன்றைக்கு உற்பத்தி செய்யக்கூடிய எந்த பொருளும் கட்டுப்படியான விலை கிடையாது. மத்திய அரசும் அறிவிக்கிறது இல்ல, மாநில அரசு அறிவிக்கிறது இல்ல. மத்திய அரசு அறிவிக்கிற விலை நிர்ணய ஆணைய குழு பரிந்துரை செய்வதை மத்திய அரசு ஏற்று அறிவிக்கிறது இல்லை. ஏன் காரணம் கேட்டீங்கன்னா, அதை வாங்கி நுகர்வோரை கணக்கில் எடுத்து செய்யணும்னு சொல்றாங்க. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரையில நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால இது ஆண்டு பயிர், அதிகபட்சம் 12 மாதங்கள் இது பயிரிடணும். அப்ப இந்த கரும்பு தான் பணப்பயிர் அவங்களுக்கு. மற்றெல்லாம் இப்ப நெல் பயிரிடுறது பரப்பளவு குறைஞ்சு போச்சு, உங்களுக்கு நல்லா தெரியும். பல்வேறு புள்ளிவரங்கள் அது தனியா இருக்கு. அப்ப கரும்பு ஒண்ணுதான் உங்களுக்கு பணப்பயிர், மொத்தமா ஏதாவது பணம் வரும். மற்ற நீங்க எதை பயிரிட்டாலும், எந்த உணவுப் பொருளை பயிரிட்டாலும், ஒன்னு அரசு கொள்முதல் செய்தாலும் அந்த பணம் வரதுல அங்கேயே பிரச்சனைகள் இருக்கு. தனியார் சர்க்கரை ஆலைகளுக்கு இந்த கரும்பு உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கான நோக்கமே சமீப காலங்களில் ஏன் அந்த சிந்தனை வளர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனால் உற்பத்தி தான் அவருடைய முக்கியமான குறிக்கோள். அவருடைய முதல் பிரதானமே இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய எரிபொருள் தேவையை ஈடுகட்டுவதற்கு உலகம் முழுவதும் இருக்கிற பல்வேறு நாடுகள் இன்றைக்கு கரும்பிலிருந்து இருக்கக்கூடிய அந்த மொலாசஸ் கழிவிலிருந்து எத்தனால் உற்பத்தி செய்து அதை பெட்ரோலோட கலந்து அதை ஓட்டுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பிலிருந்து குறைக்கலாம் என்கிற சிந்தனை வளர்ந்த காரணத்தினால் தனியார் சர்க்கரை ஆலைகள் இதை மையமாக வைத்தான் சர்க்கரை ஆலைகளை தொடங்கினார். அதாவது சர்க்கரைக்கு அப்பாற்பட்டு பிற லாபம் தரக்கூடிய உபப்பொருள்ல லாபம் கிடைக்கிறது தொடங்கினாங்க. விவசாயிகளுக்கு வேற வழி கிடையாது. அதனால கரும்பு உற்பத்தி பண்ணி சர்க்கரை ஆலைகளுக்கு அனுப்புறாங்க.
அவங்க என்ன செய்யறாங்க, தனியார் சர்க்கரை ஆலைக்கு ஒரு அடிப்படை கொள்கையை வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கரும்பு உற்பத்தியாளர்களுக்கு மத்திய அரசு அறிவிக்கிற அந்த குறைந்தபட்ச ஆதார விலை, அவங்க சொல்றதே குறைந்தபட்ச ஆதார விலை தான். ஏன்னா விவசாயி தான் ஏமாந்தவனே இந்த நாட்டுல. ஆனா குறைந்தபட்ச ஆதார விலையை மத்திய அரசு அறிவிக்கிற விலையை மட்டும் கொடுக்கறாங்களே தவிர, மாநில அரசு வழங்கக்கூடிய அந்த பரிந்துரை விலையை அல்லது குறைந்தபட்ச ஊக்கம், விவசாயிகள் ஊக்கப்படுத்த கொடுக்கப்படுகிற மாநில அரசோட எஸ்ஏபின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம், அந்த குறைந்தபட்ச ஆதார விலைங்கிறதையாவது கொடுக்கறாங்களா இல்ல அதுல இருந்து இன்னும் குறைக்கிறாங்களா? அதுதான், அது ஒரு மோசடி இருக்கு. அது என்ன சொல்ல வரேன், இப்ப தனியார் சர்க்கரை ஆலைகளுடைய நோக்கமே லாபம் தான் அவங்களுடைய நோக்கம். இன்றைக்கு நவீன சர்க்கரை ஆலைகள் வந்திருக்கு. பழைய சர்க்கரை ஆலை சிலவற்றை உற்பத்தி செய்யறாங்க. இன்றைக்கு நவீன சர்க்கரை ஆலைகள்ல சில உற்பத்தி செலவை ரொம்ப குறைச்சி லாபத்தை அதிகமாயிட்டுவதற்கான முயற்சிகள் நவீனப்படுத்தி இருக்கிறாங்க ஆலைகள்ல. இந்த உற்பத்தி செய்து வரக்கூடிய கரும்பை எடை போடுறதுல அங்க மோசடி. அதே போல ரிகவரி, கடந்த காலத்துல கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரை சர்க்கரை கட்டுமானம் சொல்லக்கூடிய 8.5% சர்க்கரை கட்டுமானத்துக்கு தான் மத்திய அரசு விலையை அறிவிப்பாங்க. சரத்பவார் உணவு அமைச்சராக மத்திய அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவரே பல்வேறு சர்க்கரை ஆலைகளுக்கு உரிமையாளராக இருக்கிற காரணத்தினால் 8.5% சர்க்கரை கட்டுமானத்தை 9.5 கட்டுமானத்திற்கு தான் விலை என்று அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மேற்கு பகுதியில் இருக்கிற மாவட்டங்களில் கூடுதலான அந்த சர்க்கரை கட்டுமானம் கிடைக்கும். கடற்கரை ஓர மாவட்டம் சொல்லக்கூடிய 12-14 மாவட்டங்களில் அங்கே தண்ணீருடைய ஓரளவுக்கு தண்ணீர் நீர்வளம் இருக்கிற காரணத்தினாலும் அங்க இருக்கிற சுற்றுச்சூழல் காரணமாக கூடுதலான சர்க்கரை கட்டுமானம் வருவதற்கு சாத்தியமே கிடையாது. அப்ப 8.5க்கு தான் அவர்கள் அறிவிக்கிற விலை. இவர் 9.5க்கு சொல்லுவதை அந்த விலை அறிவிக்கிற விலை விவசாயிகளுக்கு கிடைக்காது. இதில் தான் முதல் மோசடி தனியார் சர்க்கரை ஆலைகள் ஈடுபடுகிறார்கள். இந்த மாநில அரசு அறிவிக்கிற விலையும் நாங்கள் கொடுக்க முடியாது என்று அடம் பிடிக்கிறார்கள். இதுவரையில கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழகத்தில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு, கரும்பு உற்பத்தியாளர்களுக்கு பாக்கி வைத்திருக்கிறார்கள். மாநில அரசாங்கம் அது சம்பந்தமான எந்த நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை. நிலுவைத் தொகை குறித்து நம்ம விரிவா பேச போறோம், நேரம் இருக்கு. ஐயா, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, பிரச்சனைகளுக்கு மத்தியில நீங்க கரும்பு உற்பத்தி செய்றீங்க, உற்பத்தி செஞ்சு கொண்டு போறீங்க, அங்க அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச தொகை ரொம்ப குறைவான தொகை தான் சொல்றீங்க. ஆனா அதுக்கு கூட அந்த கரும்பை கொள்முதல் செய்யாம இருக்கிறதுக்கு தனியார் சர்க்கரை ஆலை மேலதான் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஏன் தனியார் சர்க்கரை ஆலை குறிப்பா அப்படி கொள்முதல் செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி கிராமப்பகுதியில் இருக்கிறது சர்க்கரை ஆலைகள் தான். அதை சார்ந்து பல லட்சம் விவசாயிகள் இருக்கிறாங்க. கரும்பு போடுற விவசாயி, கரும்புக்கு களவற்ற பெண்கள், கரும்பு அறுவடை செய்யக்கூடிய ஆண்கள், அதை சார்ந்து வாகனங்கள், டிராக்டரு, ட்ரெய்லரு, இப்படி அந்த ஒரு விவசாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மூலதனமே அந்த சர்க்கரை ஆலைகள் தான். இதுதான் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி. தமிழ்நாட்டில் வேற அந்த அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரியே கிடையாது. அதனால விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம மாவட்டத்தில் நம்முடைய வட்டத்தில் இருக்கிற ஆலைகள் மூலமா கரும்பு பயிரிட வைக்கிறாங்க. கரும்பு பயிரிடுறதுக்கான காரணம் என்னன்னா, அடிப்படை காரணம் என்னன்னா, கரும்பு பயிரிட்டா வங்கிகள் உடனடியாக பதிவு செய்யப்பட்ட கரும்புக்கு உடனடியாக கடன் கொடுக்குறாங்க. வேற எந்த விவசாய பயிருக்கும் நெல்லோ மஞ்சளோ எந்த தானியங்கள் பயிர் வச்சாலும், கம்பு எள்ளு பயிர் வச்சா அதுக்கு நிலத்தை அடமானம் வச்சாதான் கரும்பு கடன் பயிர் கடன் வாங்க முடியும். ஆனா கரும்புக்கு மட்டும் அந்த ஆலையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு பரிந்துரை இருந்தாலே உங்களுக்கு இப்ப தற்சமயம் ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரைக்கும் பயிர் கடன் வழங்கப்படுது. விவசாயத்துக்கு முக்கியமா தேவை என்னன்னா, விவசாய தொழில் செய்வதற்கு தேவை கடன் உதவி, முதலீடு தேவைப்படுகிறது. அதனாலதான் விவசாயிகள் கரும்பு சார்ந்து பயிர் செய்யறாங்க. ஆனால் அதை அறுவடை செய்யக்கூடிய ஆலைகள் கடந்த 2 ஆண்டுகளாக கரும்புக்கான விலையை கடந்த ஆண்டு 328 கோடி ரூபாய் தனியார் சர்க்கரை ஆலைகள் நிலுவைத்திருக்கின்றன. கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கும் நிலுவை இருந்தது. அதை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு அவர்கள் கடனாக வழங்கியிருக்கிறார்கள். வழிவகை கடன், வெய்ஸ் அண்ட் மீன்ஸ் என்று அரசாங்கமே கடன் வாங்கி, வங்கியில் கடன் வாங்கி கூட்டுறவு பொதுத்துறை ஆலைகளுக்கு வழங்கிவிட்டார்கள். ஆனால் தனியார் சர்க்கரை ஆலைகளுக்கு அவர்கள் பலமுறை அரசனுடைய கோரிக்கை வைத்தும் அவர்களுக்கான கடன் உதவி கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அது கடந்த ஆண்டு பிரச்சனை. இல்ல, கடந்த ஆண்டு கூட ஒரு 7,000 கோடி நடுவர் அரசு கடனா கொடுத்து நிறைவு செய்ய சொன்னாங்களே, அது அந்த பிரச்சனை என்னென்றால், இந்தியா முழுவதும் 11,000 கோடி ரூபாய் 600 சர்க்கரை ஆலைகள் இயக்கத்தில் இருக்க லைசன்ஸ்டு ஃபேக்டரிஸ். ஆனா 528 சர்க்கரை ஆலைகள் இயக்கத்தில் இருக்கின்றன. அவர்களுக்கு 11,000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வைத்திருந்தார்கள் 2013-14 பருவத்திற்கு. அப்போது சரத்பவார் வேளாண் துறை அமைச்சராக இருந்தார்.
பல மாநிலங்களில் பிரச்சனை இருந்தது. பல விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல மாநிலங்கள் கரும்பு விவசாயிகள் கடன் அடைக்க முடியாமல். அது சம்பந்தமாக ஒரு சென்னை புதுடெல்லியிலே ஜந்தர் மந்தர் பகுதியிலே பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பெரிய அளவிலே ஒரு போராட்டம் நடத்தினார்கள். அப்போது பாராளுமன்ற உறுப்பினர்களாம் வந்து கலந்து கொண்டு விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்தார்கள். அப்போது எங்களை எல்லாம் அழைத்து பேசி சரத்பவார் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து பேசி 6000 கோடி ரூபாய் வந்து ஆலைகளுக்கு வட்டியில்லா கடனாக வழங்கினார்கள். முதல் 5 ஆண்டுகளுக்கு வந்து வட்டியில்லா கடன், முதல் 2 ஆண்டு தவணை செலுத்த வேண்டியதில்லை, மாரட்டோரியம் பீரியட். அடுத்த 3 ஆண்டுகளில் வெறும் அசலை மட்டும் கட்டிவிட்டால் போரும். அப்படிப்பட்ட ஒரு உதவியை வந்து மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் செஞ்சது, சரத்பவார் செய்தார். ஆனால் அதுக்கு பிறகு வந்த நிலுவை இருந்து தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வந்தது. இப்போது 2014-15 அறுபத்திலே 22,000 கோடி ரூபாய் இந்திய அளவிலே வந்து பாக்கி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 900 கோடி ரூபாய் மேல வந்து இந்த 850 கோடி ரூபாய் இந்த ஆண்டு நிலுவை இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டு அதிகமாயிட்டு தான் இருக்கு, ஆண்டிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து 22,000 கோடி ஆயிடுச்சு. அப்ப திரும்பவும் வந்து நாங்கள் வந்து மத்திய அரசை அணுகிய போது ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். ஏப்ரல் மாசத்தில் ஏற்பாடு செய்தார். நாங்கள் வந்து இந்திய விவசாயிகள் சங்க கூட்ட சார்பிலே புதுடெல்லியிலே அவர்களை சந்தித்தோம். நிதின் கட்கரி அவர்களும் வந்திருந்தார்கள், வேளாண் துறை உதவி அமைச்சர் அவர்களும் வந்திருந்தார்கள். அவர்கள் நாங்கள் வந்து பரிந்துரை செய்கிறோம் என்று சொல்லி மீண்டும் தற்போது நம்முடைய மாண்புமிகு நம்முடைய மோடி அவர்கள் 6000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்காக ஆலைகளுக்கு செலுத்த வேண்டிய கடனை விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் சேர்க்க வேண்டும் என்று ஒரு உத்தரவிட்டிருக்கிறார்கள். நேரடியாக விவசாயிகளை செலுத்த வேண்டும், ஆலைகள் அதை பெறக்கூடாது அப்படி என்று உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அது இப்போது 22,000 கோடி நிலுவை இருக்கும் போது 6000 கோடி கொடுத்தால் மீண்டும் நிலுவை இருக்கும். ஆக இந்த நிலுவை தொடர்ந்து கொண்டே இருப்பதற்கான காரணம், அடிப்படை காரணத்தை அரசாங்கம், மத்திய அரசும் மாநில அரசும் நிச்சயமாக அதை சீர்தூக்கி பார்க்கவில்லை. ஏன் தொடர்ச்சியாக நிலுவை இருக்கிறது? நம்முடைய நாட்டினுடைய சர்க்கரை உற்பத்தி 280 லட்சம் டன் உற்பத்தி ஆகிறது. நம்முடைய சர்க்கரை தேவை 225 லட்சம் தான். 225 லட்சம் டன் தான் மக்கள் பயன்பாடு. மருத்துவத்துக்காகவோ கொக்கோ கோலா குளிர்பானங்களுக்கோ நேரடியாக வந்து காபி டீ அருந்துகளுக்கோ முக்கியமான பயன்பாடு வந்து 225 லட்சம் டன் தான். ஆனால் கூடுதலாக உற்பத்தி 60 லட்சம் டன் ஆகிறது. ஆகவே உற்பத்தி அதிகரிக்கும் போது வெளிநாடுகளிலிருந்து 18 லட்சம் டன் சர்க்கரை இறக்குமதி ஆகியிருக்கிறது. உள்நாட்டில் உற்பத்தி அதிகம், சர்க்கரை இறக்குமதி வேறு. ஆக ஒரு பெரிய வந்து ஒரு வீழ்ச்சி, சர்க்கரை விலை வீழ்ச்சி ஏற்பட்டதனால் ஆலைகள் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்க முடியாத காரணத்தை சொன்னார்கள். அவர்களுக்கு லாபம் வரும்போது புதிய புதிய ஆலைகளை துவங்கினார்கள். ஆனால் 2 ஆண்டுகளாக நஷ்டம் வரும்போது இந்த நிலுவைத் தொகை அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நிலுவைத் தொகை வந்து ஒவ்வொரு ஆண்டு அதிகமாகிட்டு இருக்கு. எந்த ஆண்டுல இருந்து அது தொடங்குச்சு முதல்ல? அதாவது உங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ பணம் கொடுத்துக்கிட்டு இருந்த நிறுவனங்கள், அந்த தனியார் ஆலைகள் எந்த ஆண்டுல இருந்து உங்களுக்கு நிலுவைத் தொகை வைக்க ஆரம்பிச்சாங்க? கடந்த 2 ஆண்டுகளாக 2013-14, 2014-15 ஆண்டுகளாக நிலுவை தொடர்ச்சியா வந்து 2011-12 இருந்தே நிலுவைத் தொகை தொடங்குது. இல்ல நிலுவைத் தொகை அப்ப இந்த 2-3 ஆண்டு 11 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளா இருந்திருக்கு. அப்ப அந்த 4 ஆண்டுகள நிலுவைத் தொகை வைத்து கொடுக்கும் பொழுது அடுத்த பருவத்திற்கான விவசாயத்திற்கு, கரும்பு சாகுபடிக்கு உங்களுடைய பண பற்றாக்குறைகளுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? கடன் வாங்குறதா, வேற வழி கிடையாது. கூட்டுறவு கடன் சங்கத்துல கடன் வாங்குறோம். இது ஐயா சொன்னதை போல இது வணிக வங்கி கிட்ட கடன் வாங்குறோம். வணிக வங்கிகள் குறிப்பா ஐயா சொன்னது போல என்ன சொல்றாங்கன்னா, கடன் வாங்கின உடனே கடனுக்கான ஜாமீனை ஆலை நிர்வாகமே கொடுத்துரும், ஏத்துக்கும். ஏன்னா நாங்க கரும்பு அனுப்பிச்ச உடனே இவ்வளவு கணக்கு போட்டு எங்களுக்கு மட்டும் அந்த ரசீதை கொடுத்துட்டு நேர பணத்தை வங்கி கொடுத்துருவாங்க. ஆனா வசூலாது ரொம்ப சுலபம். ஐயா சொல்றதுல ஒரு திருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசு ஒதுக்கப்பட்ட விவசாய அந்த ஆலை முதலாளி கொடுக்கப்பட்ட சலுகையோ அல்லது கொடுக்கப்பட்ட கடன் இருக்கு பாருங்க, அந்த பணம் வந்து தமிழகம் தவிர மற்ற மாநிலங்கள்ல மத்திய அரசு அறிவித்திருக்கிற விலையை கூட கொடுக்காத சர்க்கரை ஆலைகள். ஆனா தமிழகத்தை பொறுத்தவரையில மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஆதார விலையை தனியார் சர்க்கரை ஆலை கொடுத்திருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி வச்சிருக்கிறாங்க. மாநில அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை தான் முழுக்கமா பாக்கி வச்சாங்க. தமிழக அரசு அறிவித்திருக்கிற அந்த விவசாயிகளுக்கு ஆதரவான விலை நிர்ணயம் செய்தாங்களே, தமிழக அரசு எவ்வளவு அறிவிச்சிருக்காங்க? எஸ்ஏபி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 230 ரூபாய் 240 ரூபாய் தான் இவங்க அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு அறிவித்திருக்கிற விலையை விட கூடுதலாக அறிவித்திருக்கிறது இவங்க அதுதான். கடந்த ஆண்டு கூட ஒரே ஒரு 100 ரூபாய் தான் உயர்த்தி கொடுத்தாங்க. அது கூட போக்குவரத்து செலவுக்கு சொல்லிட்டாங்க மாநில அரசு, விவசாயிகளுக்கு கிடையாது. கரும்புக்கான விலையை கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக அரசு விவசாயிகளுக்கு எந்த விதமான ஆதார விலையை அறிவிக்கல. ஒரே ஒரு 100 ரூபாய் அறிவிச்சாங்க. அந்த 100 ரூபாயை கூட தனியார் சர்க்கரை ஆலை கொடுக்கல.
இப்ப ஐயா சொன்னதுல ஒரு விளக்கம் என்ன நான் கூடுதலா சொல்ல வேண்டியதுன்னு சொன்னீங்கன்னா, மத்திய அரசு கொடுத்திருக்கிற கடன் என்பது வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய தனியார் சர்க்கரை ஆலைகள் மத்திய அரசு அறிவித்த விலையை கூட கொடுக்காமல் ஏமாற்றி இருக்கிற விவசாயிகள் கடன் கொடுத்தாங்க. அதுல ஆலை நிர்வாகம் வாங்கி அவங்க தவறான முறையில் அவங்க பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினாங்க. தமிழகத்துக்கு கிடைக்கல. அது அந்த நிதி பெரும்பகுதியான நிதி 90% நிதி அவங்களுக்கு வட மாநிலங்களுக்கு தான் போயிடுச்சு. 10% நிதி கூட நமக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலை முதலாளிகளுக்கு கடன் கொடுக்கல. கடனாமும் கொடுக்கல. இங்குள்ள விவசாயிகளுக்கும் அது கிடைக்கல. ஏன்னா ஐயா சொன்னதை போல முதல் சுற்றுல சரத்பவார் அறிவித்த பணத்தை பூரா அவங்க தனியார் சர்க்கரை ஆலைகள் அவங்களே லூட் அடிச்சிட்டாங்க. அது அந்த மாதிரி போய் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்றதால இரண்டாவது முறை இப்ப ஐயா சொன்னதை போல இவங்க போய் பேசின பிறகு அந்த பட்டியலை கொடுப்பாங்க. இந்த பெயர் உள்ள விவசாயி இவ்வளவு கரும்பு அனுப்பி இருக்கிறான்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு உண்டான பணத்துக்கான ரசீது கொடுத்துட்டாங்கன்னா, அந்த ரசீதுக்கு உண்டான எவ்வளவு பணமோ அந்த பணத்தை நேரடியா மத்திய அரசாங்கமே விவசாயிக்கு வழங்கிடும் சொல்ற ஒரு திருத்தம் சொன்னாங்க. இது நாங்கெல்லாம் கூட வரவேற்றிருக்கிறோம். ஆனா குறிப்பா சொல்ல வர வேண்டியது என்ன, மத்திய அரசும் மாநில அரசும் இப்ப ஐயா சொன்னதை போல சர்க்கரை உற்பத்தி நமக்கு போதுமான அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. கூடுதலான உற்பத்தி நம்ம பெருக்கி இருக்கிறோம். நமக்கு தேவையை விட அதிகமா இருக்கு. ஏற்றுமதிக்கு இவர்களுக்கு ஊக்கம் அளிக்கணும், ஏற்றுமதி சில சலுகைகள் கொடுக்கணும் சொல்லிட்டு விவசாய சங்கங்களும் கூட சொல்லி இருக்கிறோம். ஆனா ஏற்றுமதி கொடுக்கறதுக்கு பதிலா இவங்க இறக்குமதி செய்யறாங்க, சர்க்கரை இறக்குமதி செய்யறாங்க. பழைய ஒப்பந்தத்தின்படி என்ன ஒப்பந்தப்படி செஞ்சுட்டு இருந்தாங்களோ அது கரும்பு உற்பத்தி அதிகமான பிறகு உங்களுடைய சர்க்கரை உற்பத்தி அதிகமான பிறகு அதே ஒப்பந்தத்தின்படி வந்து கொண்டிருக்கு. அது பொதுவா பேசப்படுற சொல்லு. வர்த்தகத்துல வர்த்தக உடன்பாடுகளை போடுறாங்க இல்லைங்களா, நாம் இந்த நாட்டில இருந்து பல உணவுப் பொருட்களை ஏற்றுமதி பண்ணுவோம். ஒரு சில நாடுகள் உணவு பொருட்களை இறக்குமதி செய்ய சொல்லி நாம கட்டாயப்படுத்துவாங்க. ஆனா மத்திய அரசு என்ன செய்யணும், விவசாய நலனை அக்கறை செலுத்தக்கூடிய அரசாங்கம் என்ன செய்யணும், நமக்கு எது உற்பத்தி உபரியா இருக்குதோ அதை ஏற்றுமதிக்கு ஊக்கப்படுத்திட்டு எது நமக்கு பற்றாக்குறையா இருக்குதோ பற்றாக்குறையை நம்ம இறக்குமதி பண்ணணும். அந்த பார்வை கடந்த கால ஆட்சியில இல்ல. இந்த ஆட்சி அதான் தொடர்ந்து அதே கொள்கைகளை பின்பற்ற காரணத்தினால மத்திய அரசும் இப்படிப்பட்ட கொள்கைகள் நடக்கிறதுனாலதான் தனியார் சர்க்கரை ஆலைகள் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்துல தனியார் சர்க்கரை ஆலை கூட்டமைப்பு ஒன்று இருக்கு, சிஸ்மான்னு சொல்லக்கூடியது, தென்னிந்திய சர்க்கரை ஆலை உரிமையாளர் சங்கம். இவங்க ஒரு அரை பக்க விளம்பரத்தை எல்லா பத்திரிகைகளும் கொடுத்தாங்க. அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுக்கு என்னென்ன சலுகை, சிரமங்கள் இதெல்லாம் சொல்லி எங்களுக்கு ஆதரவு அளிக்கணும் முறையில சொன்னாங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் ஏமாந்தவன் விவசாயி தான். ஏற்கனவே கட்டுப்படியான விலை இல்லைன்னு போராட்டத்தை எல்லா விவசாய சங்கம் பொதுவா கோரிக்கை வச்சு போராடிட்டு இருக்கிறோம். நீங்க வேற எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வரவு செலவு கணக்கு போட்டு எனக்கு இவ்வளவு லாபம் இவ்வளவு நஷ்டம் இல்லைன்னா அந்த தொழிலை செய்யக்கூடாதுன்ற முறையில முடிவு பண்ணிடுறாங்க எல்லாருமே. ஆனா விவசாயினுடைய வாழ்க்கை முறை என்பது மழை பெஞ்சிச்சுன்னா எதையுமே எதிர்பார்க்க மாட்டான். உடனே இவன் டிராக்டர் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை டிராக்டர் வச்சு ஓட்டுவான். இல்லைன்னா கடந்த காலத்துல அவனை மாட்டு ஏறு வச்சு கட்டிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிருவான். நாம ஓட்டுறவன் இன்னைக்கு எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு கூலி கொடுக்குறோம், அல்லது நாமே ஓட்டினா நமக்கு எவ்வளவு குறைந்தபட்ச கூலி வரும், இப்படி இது நாளைக்கு வருமா வராதான்றதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. இது ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையில கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டுல உணவு பற்றாக்குறை எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆபத்து பல நிலைகளை பேசுறாங்க. இன்றைக்கு சர்க்கரை ஆலைகளுக்கு இவங்க ஏற்கனவே சொன்னதை போல இன்னொரு மோசடி என்ன நடக்குது அப்படின்னா, சில சர்க்கரை ஆலைகள் வட மாநிலங்கள் இருக்கிற குறிப்பா பல சர்க்கரை ஆலைகள் கச்சா சர்க்கரை இறக்குமதி பண்றாங்க. அதனால அது ஒரு கலர் மங்கி இருக்கும், பிரவுன் சுகர்னு சொல்லுவாங்க. அதை இறக்குமதி பண்ணி அது 90% சர்க்கரையானது இங்க அவங்க செய்யற சுத்தம் பண்ணி வெள்ளையாக்குற வேலை மட்டும்தான். இதே சில நேரத்தில் செய்து அதை ஏற்றுமதி பண்ணணும், அதை ஏற்றுமதிக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப வர்த்தகத்தில் நடக்கிற அந்த சூதாட்டம், வர்த்தகத்தில் நடைபெறுகிற பல குளறுபடிகள் எல்லாம் அதனுடைய பலு முழுவையும் விவசாயிகளுடைய தலையில் சுமத்துகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. மத்திய அரசும் மாநில அரசும் ஏற்கனவே நம்முடைய சர்க்கரை தேவை எவ்வளவு இருக்குது, அளவு இருக்குது, கரும்பு உற்பத்தி பண்ற பரப்பு இன்றைக்கு குறைஞ்சிட்டே வருது. விவசாயிகளுக்கும் போதுமான கட்டுப்படியான விலை இல்லைன்ற சூழ்நிலை காரணத்தினால தனியார் சர்க்கரையுடைய ஆதிக்கம் பெருகிற பொழுது உற்பத்தி பரப்பு குறையுதுங்கிறீங்க, ஆனா உற்பத்தியுடைய அளவு அதிகமாக கரும்பு உற்பத்தியோட அளவு அதிகமாகிட்டு தானே இருக்கு. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மற்ற பயிர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது கரும்பு உற்பத்தி குறையவே இல்லை, அதனுடைய சராசரி அளவுல இருந்து அதிகமா தான் வந்துட்டு இருக்கு. இல்ல சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகளாக இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப சர்க்கரை ஆலை பொறுத்த வரைக்கும் நீங்க தனியார் சர்க்கரை ஆலைகள் மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறோமே தவிர கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுடைய நிலைப்பாடு என்ன? அவங்களும் உங்களுடைய கரும்புகளை கொள்முதல் செய்யறதுக்கு தடுக்கிறாங்களா, இல்ல அவங்களும் காலதாமதப்படுத்துறாங்களா, நிலுவைத் தொகை வருது எப்படி இருக்கு? இல்ல அவங்களுக்கு பற்றாக்குறை இருக்கு. கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கரும்பு அரைப்பதற்கு பற்றாக்குறை இருக்குது. அப்ப நீங்க ஏன் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு போறது இல்ல? அதாங்க இருக்கிற பிரச்சனை. அதான் நான் முதல்லயே சொன்னேன். கடந்த திமுக ஆட்சி காலத்துல கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு எடுக்கக்கூடிய கரும்பு எடுக்கக்கூடிய சில பகுதிகள் அறிவிச்சிருக்கிறாங்க.
மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. ஒரு கூட்டு சர்க்கரை ஆலை ஒரு இடத்துல நான் என்ன அமைதுன்னா கேக்குறேன்னா உங்களுடைய வாதம்படியே பார்த்தா இப்ப தனியார் சர்க்கரை ஆலைகள் வந்து கொள்முதல் செய்யறது இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இல்ல வைக்கிறீங்க. செய்யறதுல இல்ல ஆ. செய்யறாங்க. அவங்க அறவைக்கு அதிகமா வரதுனால காலதாமதம் ஆகுது. ஆ, ஒரு ஆலையினுடைய ஒரு நாளைக்கு எத்தனை டன் அரைக்க முடியும்ன்றது ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நீங்க அப்ப அருகில் உள்ள அந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமே நீங்க. ஆமா, அதுதான் பிரச்சனை. பாங்க ம். அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு ஏன்னா, கேட்டீங்கன்னா, ஆம். உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப வேலூர் மாவட்டத்தில் 3 சர்க்கரை ஆலை, ம், 3 கூட்டுறவு சர்க்கரை ஆலை. ம். ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை மிக பழமையான சர்க்கரை ஆலை. ம். அதுக்கடுத்து தொடங்க சர்க்கரை ஆலை திருப்பத்தூர் கூட்டுறவு சரி சர்க்கரை சரி ஆலை. அதுக்கடுத்து தொடங்குது வேலூர் சர்க்கரை ஆலை. ம். இந்த 3 சர்க்கரை ஆலையும் ம். வேலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கரும்பு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளிடம் கரும்பை ஆதாரமாக கொண்டுதான் சர்க்கரை ஆலை தொடங்கப்பட்டது. ம். ரொம்ப முன்னாடியே எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துக்கு இறுதி காலத்துல ம். தரணி சர்க்கரை ஆலைக்கு அனுமதி கொடுத்து போலூர் பக்கத்துல சர்க்கரை ஆலை தொடங்கினாங்க. ம். அங்க தொடங்கின உடனே அந்த பகுதியில் உற்பத்தி செய்யக்கூடிய கரும்பு ஆம்பூர் சர்க்கரை ஆலைக்கு வர குறைஞ்சு போச்சு. பக்கத்துல இருக்கிற விவசாயியோட நிலைமை என்ன? அங்கிருந்து கரும்பை வெட்டி இப்ப தூரமா இருக்கிற சர்க்கரை ஆலைக்கு லாரியில தான் ஏத்தி அனுப்பணும். ம். மாட்டு வண்டியில டிராக்டர்ல கொண்டு போக முடியாது. ம். இது பக்கத்துல இருக்கிற சர்க்கரை ஆலைன்னா அவனு சுலபமா போய் கரும்பு அங்க போட்டு வந்துடலான்னு போயிடுவான். ம். இது விவசாயியுடைய மனநிலை. இல்ல மனநிலை ஒரு பக்கங்க. நீங்க பல நாள் காத்திருந்து அந்த கரும்போட எடை குறைஞ்சு நீங்க நட்டத்துக்கு விக்கிறதை விட கூட்டுறவு சர்க்கரை நீங்க நாடி போலாமே. அது அப்படி போறதுக்கு ஏதாவது தடை இருக்கா? தடை கிடையாது. தடை என்னன்னா இவர் அதிகாரிகள் அக்கறை செலுத்துறது இல்ல. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் அதிகமாக போறது. அதாவது, என்னன்னா, நீங்க சொல்லுங்க என்னன்னா, கரும்பு விவகாரம் இல்லை 15 என்று கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஆலைக்கு கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு 25 அல்லது ஒரு 50 30 கிலோமீட்டர் நீங்க கொடுக்க போறீங்க. அப்படி கொடுக்க போறதுனால இந்த கரும்போடைய வந்து காலதாமதத்தை நீங்க தவிர்த்துட்டு அங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? கரும்பு விவகாரம் என்று ம். ஒரு சக்கர ஆலைகளுக்கும் ஏரியா டிமார்கேஷன் பிரிச்சு வச்சிடுறாங்க. ம். இந்த ஏரியாவுக்குள்ள கரும்பை தான் பதிவு பண்ணணும், ம். இந்த ஏரியாவுக்குள்ள கரும்பு தான் அந்த அரைக்கணும். எல்லை வரையறை இருக்கு. எல்லை வரையறை இருக்கு. கரும்பு விவகாரம் எல்லை வரையறை. ஒவ்வொரு ஆலைக்கும் ஒரு ஆலைக்கு, தனியார் ஆலைக்கு, கூட்டுறவு ஆலைக்கு, எல்லை தாண்டி நீங்க போக முடியாது. அந்த எல்லை தாண்டி போகணும்னா சர்க்கரைத்துறை ஆணையாளர் அனுமதி கொடுக்கணும். இல்ல அனுமதி கொடுக்கணும். இங்க கொள்முதலே செய்யல. நீங்க பல நாள் காத்து கிடக்கக்கூடிய நிலைமை வரும்போது அப்ப எல்லை தாண்டி போறதுல என்ன தவறு அந்த இருக்கு? அனுமதி ஏன் கொடுக்க மறுக்கிறார்கள் என்றால், ம். அந்த ஆலை அறவைத்திறன் இல்லை, அந்த ஆலை பழுதுபட்டு விட்டது அப்படி என்று டிக்ளேர் பண்ணாதான் அந்த எல்லையினோட கரும்பை வேற ஆலைகள் இல்லையா, அறவை திறன் நீங்க இருக்கு. ஆனா அவங்களுக்கு கொள்முதல் செய்யக்கூடிய தகுதி இழந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அடுத்த ஆலைக்கு போறதுக்கு என்ன தடையா இருக்குன்னு கேக்குறேன். தடை இல்லையா? அதுல ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலைய பராமரிக்கிற அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இவங்களுடைய அக்கறையற்ற போக்கு இருக்கு. ம், ம், ம். நீங்க சொல்ற மாதிரி இல்ல இல்ல நீங்க நேரடியா சொல்லுங்க. இப்ப இந்த ஆலையில இருந்து அங்க போறது உங்களுக்கு சிரமம், எல்லை வரையறை இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா. இது அந்த உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லாம இருக்கக்கூடிய ஆலையில இருந்து அங்க போகணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஆனா அவங்களே வேணாம்னு சொல்லும்போது, கொள்முதல் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அடுத்த ஆலைக்கு நீங்க போறதுல என்ன தவறு இருக்குன்னு என்ன அது நடைமுறை இவங்க சிக்கல் எடுக்கணும். இருக்குன்னு அதுல நடைமுறை சிக்கல் இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு கரும்பு விவகார எல்லையில கூடிய ஒரு ஆலையினுடைய கரும்பு அரைக்க முடியாத போது வேறு ஆலைக்கு அனுமதிக்கிறதுக்கு சக்கரத்துறை ஆணையர் மூலமாக அனுமதி வாங்கி கொடுக்கணும். ஆனா அவங்க பரிந்துரை பண்ணி கடிதத்தை அனுப்புறாங்க. உதாரணமா கோத்தாரி சக்கராயினுடைய கரும்பு விவசாயிகள் ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய கரும்பு ஒரு அப்ளிகேஷன் மாவட்ட ஆட்சியர் மூலமா சக்கரத்துறை இயக்குனருக்கு வந்தது. அவர்கள் அமைச்சர்களையும் நாங்கள் சென்று சந்தித்தோம், தொழில்துறை அமைச்சர்களை. அது வாய்மொழியாகத்தான் சொல்ல முடியுமே தவிர அரசாணை மூலமாக ஒரு கரும்பை மற்ற ஆலைக்கு எடுத்து செல்வதற்கு அனுமதிக்க முடியாது. அது சட்டப்படியான சிக்கல். ஏன்னா அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த கரும்பு வேற இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா லைசன்ஸ்டு ஏரியா, லைசன்ஸ் மில்லு, அவங்க விட்டு அந்த வேற இடத்துக்கு போகணும்னா சட்டப்படியா ஒரு அனுமதி வாங்கணும். அந்த மில்லு சிக் மில், அதனால நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மில்லு ஒரு இது தரணும், ஒரு கிளியரன்ஸ் தரணும். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேயர் தொடர்புல இருக்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். மக்கள் வணக்கம். ஹலோ, மக்கள் வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. கடலூர் மாவட்டத்தில் பேசுறோம் ஐயா. உங்க பேரு? என்னோட நேம் பாலகிருஷ்ணன். சொல்லுங்க. உங்களுடைய அந்த தனியார் சர்க்கரை ஆலைகள்லாம் கரும்பு கொள்முதல் செய்யறதுல ரொம்ப இப்ப இல்லையா, மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும் ஐயா. கேக்குது, சொல்லுங்க. ஹலோ, நண்பரே, கேக்குது, மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், ஒட்டு மொத்தமா விவசாயிகள் நலன் அறவே புறக்கணிக்கப்படுது. அதுவும் இப்ப கரும்பு விவசாயி, கரும்பு விவசாயினுடைய அதாவது ஒரு பரிதாபம் கூட இல்லாம கொஞ்சம் கூட விவசாயி எங்கேயோ விளையிறான், ஏதோ பண்றான். எதை பத்தியும் இந்த மத்திய அரசோ மாநில அரசோ கவலைப்படுறதா இல்லைங்க. நண்பரே, நீங்க விவசாயிகள் போயிட்டு இருக்காங்க. நண்பரே நான் என்ன கேக்குறேன்னா, அரசாங்கத்தின் பார்வை சரியா இல்ல, விவசாயிகள் அக்கறை இல்ல அப்படிங்கறத ஒரு பக்கம். நீங்க எப்படி நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களுடைய கரும்புகளை கொண்டு போயிட்டு ஆலைகள் ஏதாவது திருப்பி விடப்பட்டிருக்கா? அந்த மாதிரி கொள்முதல் செய்ய முடியாதுன்னு ஏதாவது சொல்லிருக்காங்களா? அதை பத்தி சொல்லுங்க.
கரும்பு நிலுவைத் தொகை இப்ப நான்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஐயா. கரும்புக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலை கிடைக்கல. இருந்தாலும் இப்ப கூட ஐயா பேருல நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஏன் வந்து அதாவது வந்து கரும்புடைய உற்பத்தி வந்து குறையல அப்படின்னு சொல்லி. மற்ற பயிர் மாதிரி கிடையாது ஐயா. கரும்பு வந்து ஒரு முறை பயிரிட்டாங்க அடுத்த ஆண்டுதான் அதுக்கு அதனுடைய லாபமே கண்டுபிடிக்க முடியும். கரும்பு வந்து நீண்ட நாளை பயிர் ஐயா. அதெல்லாம் நாங்க விவசாயிகள் வந்து கண்ணீர் தும்பிட்டு இருக்காங்க ஐயா. நன்றி நண்பர்களே, கருத்துக்கு நன்றி. நேர்மையை தொடர்பான கருத்துக்களை தொடர்ந்து பேச போறோம். கருத்துக்களோடு காத்திருங்கள், சந்திப்போம். இப்போ தனியார் சர்க்கரை ஆலைகளால் கரும்பு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் குறித்த கருத்துக்களை நீதியின் குரல் நிகழ்ச்சி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்ப எல்லை வரையறைன்னு பேசும்போது இப்ப விவசாயிகளுடைய பார்வை என்ன அப்படின்னா, அவங்க உற்பத்தி செய்தது ஏதோ ஒரு இடத்துல விற்பனை பண்ணணும். அது வந்து தனியார் சர்க்கரை ஆகட்டும், கூட்டுறவு சர்க்கரை ஆகட்டும். ஆனா அவர்களுடைய எல்லைக்குள் எந்த ஆலையை ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எல்லை வரையறை இருக்கு. அந்த எல்லை வரையறைக்குள்ள தனியார் ஆலைகளால முடியல அப்படின்னா அவர்களே மற்ற ஆலைக்கு பரிந்துரை பண்ணணும். ஆனா அப்படியும் பண்ணல அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. இது தொடர்பா நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறீங்க, என்ன நடந்தது? இப்போ திருப்பத்தூர் கூட்டு சர்க்கரை ஆலையினுடைய கரும்பு எடுக்கிற பகுதி இருந்ததுங்க. அந்த பகுதியை என்ன செஞ்சாங்கன்னா, பண்ணாரி அம்மன் சர்க்கரை ஆலைன்னு ஒரு புதியதாக சர்க்கரை ஆலைக்கு அனுமதி கொடுத்து, செங்கம் பக்கத்தில் கொழுந்தம்பட்டுன்ற இடத்துல அந்த ஆலையை தொடங்கத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. அனுமதி கொடுக்கும்போது திருப்பத்தூர் கூட்டு சர்க்கரை ஆலைக்கு ஏற்கனவே கரும்பு வழங்கி இருக்கிற பகுதிகளை அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னோம். சர்க்கரைத்துறை இயக்குனரும் ஆணையாளர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து தனியார் சர்க்கரை ஆலை கொடுக்குதுன்னு அரசு முடிவு பண்ணிட்டாங்க. நல்ல கரும்பு பயிரிடக்கூடிய கரும்பு விளையக்கூடிய எந்த பகுதியோ அந்த பகுதி பண்ணாரி அம்மன் சர்க்கரை ஆலை கொடுக்குறாங்க. நீங்க அது கொடுக்கும் போது திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு போதுமான கரும்பு இல்லாம அறவை இல்லாம நின்று போகும், இந்த சர்க்கரை ஆலை நிற்கக்கூடிய ஆபத்து ஏற்படும், கொடுக்க கூடாதுன்னு சொன்னோம். அவங்க வழக்குக்கு போனாங்க. நாங்க கரும்பு உற்பத்தியாளர் சங்க சார்பில் நாங்க வழக்குக்கு போனோம், உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம். உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே இங்க இருக்கிற சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, கூட்டுறவு சர்க்கரை ஆலை பலப்படுத்துறதுக்கு பதிலா விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு பலப்படுத்துவதற்கு பதிலா நீங்க தனியார் சர்க்கரை ஆலை ஏன் கொடுத்தீங்கன்றதை கேட்டுட்டு, சரி அவ்வளவு பெரிய ஒரு முதலீடு போட்டு தொடங்கிட்ட பிறகு சரி அவர்களுக்கு உண்டான வழியை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இவங்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த சர்க்கரை ஆலை கரும்பு உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒரு உத்தரவை கொடுத்தாங்க. இதை கண்டிச்சு அவங்க தனியார் சர்க்கரை ஆலை மேல்முறையீட்டுக்கு போனாங்க. மேல்முறையீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எதனா ஒரு சமரசம் செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. நீதிமன்றம் ஒரு கூட்டுறவை பொதுத்துறையை பாதுகாப்பதற்கு பதிலா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவங்க எடுக்கிற முயற்சி என்பதும் இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகுது. அவங்க என்ன சொல்றாங்க, பின்னாடி பேசுங்கன்னு சொன்னாங்க, நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னோம், விவசாயிகள் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க, கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு தான் கரும்பு கொடுப்போம்னு சொன்னாங்க. கருத்து கேட்பு கூட்டம்னு விவசாயிகளை அலைக்கழிச்சாங்க. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்து தனியார் சர்க்கரை ஆலையில் போற படு கேவலமா நடந்து அந்த பகுதியை கொடுக்க கூடாதுன்னு விவசாயிகளே முன் வந்து நாங்களே தனியார் சர்க்கரை ஆலை கரும்பு கொடுக்கிறோம் அப்படின்னு கொடுக்க வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டை செஞ்சாங்க செயற்கையா. நீங்க சொன்னதை போல அவங்க வந்து மாநில அரசுடைய பரிந்துரைகளை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு அந்த கரும்பை நாங்க திருப்பி இங்க கொடுக்க போற நிலைக்கு விவசாயிகள் வரும்போது நீதிமன்றம் வழிகாட்டுது, விவசாயிகள் விரும்பினால் இந்த சர்க்கரை ஆலைக்கு கரும்பு கொடுக்கலாம், அந்த சர்க்கரை ஆலை கரும்பு கொடுக்கலாம்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. அது ஃப்ரீவில் ஏரியான்னு இவங்க அறிவிக்கிறாங்க அது ஆங்கிலத்துல. நீங்க யார் வேணா கரும்பு எடுத்துக்கலாம். அப்போ இங்க என்ன நெருக்கடி வருதுன்னா, தனியார் சர்க்கரை ஆலையோட நிர்வாகிகள் கூட்டுறவு சர்க்கரை நிர்வாகிகளோட ஏதோ ஒரு வகையில தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு உற்பத்தி செய்யக்கூடிய கரும்பை பூரா அவங்க எடுக்கிற நிலைக்கு விவசாயிகளை ஏமாத்துற போக்கு தொடருது. அதிகாரியுடைய அலட்சிய போக்கின் காரணமா கூட்டுறவுத்துறையில் நலிவடையுது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர் தொடர்பில் இருக்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். நண்பரே தொடர்பில் இருக்கிற பேசுங்க. ஹலோ வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கங்க. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜாராம். வணக்கம், நான் ராஜாராம், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மாவட்டம் சாலை கிராமம். சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பரே. கரும்பு போட்டு ஒரு 4 ஏக்கர் போட்டு பாடு போட்டு ஒரு 3 தனியார் சர்க்கரை ஆலை சார், சுகர் சர்க்கரை ஆலை. சரிங்க. நண்பரே, நீங்க தொலைக்காட்சியை பார்த்துட்டு பேசுனீங்கன்னா 3 மாசம் பணத்தை கொடுத்தாங்க. அதுல இந்த குடிப்பி காசும் கொடுக்கல, எங்களுக்கு ஒழுங்கான
முறையில் இந்த கூட்டுறவு சொசைட்டில கடனை அந்த திருப்பி கடன் வாங்கறது கூட சீக்கிரம் எங்களுக்கு கொடுங்க சார். நண்பரே, நீங்க தொலைக்காட்சியை பார்த்துட்டு பேசக்கூடாது. உங்களுடைய கருத்துக்களை மட்டும் பதிவு செய்யுங்க. இப்ப நிலுவைத் தொகை ரொம்ப மன உளைச்சல நாங்க தற்கொலை பண்ணிக்கிற சூழ்நிலை இருக்கிறோம். பக்கத்துல கவர்மெண்ட் ஆளுக்கு குத்துந்தா கூட எங்களுக்கு நல்லா இருக்குதா, கவர்மெண்ட் ஆளுல மாற்றி கொடுக்க மாட்டாங்க, அங்க நல்ல பலன் கிடைக்கிறதா சொல்றாங்க. நன்றி நண்பரே, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அது தொடர்பாக இப்ப நம்ம பேச போறோம். இப்ப அவரும் தன்னை நேரடியா கொண்டு போயிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயி அவர் தங்களுடைய கருத்துக்களை சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப தனியார் ஆலைகள், சர்க்கரை ஆலைகள் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்ன? விவசாயிகளிடந்து கரும்பை கொள்முதல் செய்து அங்கே சர்க்கரை உற்பத்தி செய்து வரக்கூடிய மற்ற பொருட்கள், அதாவது அங்கே சர்க்கரை மட்டுமல்ல, எத்தனால், மின்சாரம், காகிதம் அப்படின்னு சொல்லி எரிசாராயம், உரம் உற்பத்தி போற பல விஷயங்கள் அங்க உற்பத்தி பண்றாங்க. உற்பத்தி செஞ்சும் கூட சர்க்கரையோட விலை குறையுது, கூடுது, அல்லது வெளிநாடுகள்ல இருந்து சர்க்கரை வருதுங்கிற காரணங்களை எல்லாம் சொல்லி இதை கொள்முதல் செய்வதை அவங்க நிறுத்துவதற்கான பின்னணி என்ன? அதே நேரத்தில் இதை நிறுத்துவதால் சர்க்கரை மட்டும் நின்று போகல, நான் குறிப்பிட்ட பல பொருட்களும் அங்கே நின்று போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரு லாபகரமான தொழில் என்று ஆரம்பித்த அவர்களே கரும்பினை கொள்முதல் செய்யாமல் இருப்பதற்கும் நிலுவைத் தொகை இந்த அளவு உங்களுக்கு நிறுத்துவதற்கும் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அரசாங்கத்தினுடைய கொள்கை சரியில்லை. மத்திய அரசினுடைய கொள்கை, மாநில அரசினுடைய கொள்கை தான் ஒரு தொழில் வளர்வதற்கோ ஒரு விவசாயம் வளர்வதற்கோ அடிப்படை காரணமா இருக்க முடியும். ஒரு விவசாய தொழில் வளரணும்னா அவங்களுக்கு லாபகரமான விலை கிடைக்கணும். ஒரு தொழில் வளரணும்னா அவங்களுக்கு தேவையான நீர் வசதி, மின்சாரம். ஆலை நிர்வாகம் பக்கம் நசுக்குவதற்கான நடவடிக்கை அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னா, உதாரணமாக கர்நாடக மாநில அரசு கரும்புக்கு 2500 ரூபாய் அறிவித்தது. இல்ல, அதை கேட்கல. நீங்க ஆலை நிர்வாகத்தை உதாரணம் சொல்ல வரேன். கர்நாடக அரசு, உத்தரப்பிரதேச அரசு, தமிழ்நாடு அரசு, 3 மாநிலங்களை உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். உத்தரப்பிரதேச அரசு அகிலேஷ் யாதவ் கரும்பு விவசாயிகளுக்கு அறிவித்த விலை 2800 ரூபாய், 2850 ரூபாய். அந்த விலையை 3 ஆண்டுகளாக ஒரே விலை. கர்நாடக அரசு 2500 ரூபாய் 3 ஆண்டுகளாக ஒரே விலை. தமிழ்நாடு அரசு 2 ஆண்டுகளாக ஒரே விலை, 2650 ரூபாய். ஆக ஏன் இந்த விலையை ஒரே விலை அறிவிக்கிறார்கள்? விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவு கூடவில்லையா? உர விலை கூடவில்லையா? ஆட்கள் சம்பளம் கூடவில்லையா? நீர் பற்றாக்குறை ஏற்படவில்லையா? இப்படி இருக்கும்போது ஒரே விலையை தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளாக கொடுத்துவிட்டு அந்த விலையும் வாங்கி கொடுப்பதற்கு அந்த மத்திய அரசும் மாநில அரசும் மெத்தனமா போக்கை கடைபிடிக்கிறார்கள். மயிலறகால் தொழிலதிபர்களை வருடுகிறார்கள். விவசாயிகளை தொழிலதிபர்களுக்கு சாதகமான நடவடிக்கை அரசாங்கம் செய்திருந்தால் அவர்கள் ஏன் உற்பத்தி, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர்கள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. உத்தரப்பிரதேசத்திலே அந்த அகிலேஷ் யாதவ் சர்க்கரை மூட்டைகளை டிஆர்ஓ ஏலம் விட்டு அதை விவசாயிகளுக்கு கொடுத்தார். கர்நாடக முதல்வர் சீதாராம் ஐயா அங்க இருக்கிற தனியார் சர்க்கரை ஆலை முதலாளிகளை குடோன்ல சீல் வைத்து அரசாங்கமே விவசாயிகளுக்கு பணம் கொடுத்தது. அந்த சர்க்கரை விற்ற விற்பாடு அந்த பணத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வதாக முடிவு செய்து அங்கே அதை செய்தார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளுக்கு விலை அறிவித்துவிட்டு அந்த பணத்தை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 22 முறை கூடி பேசியிருக்கிறார்கள் சென்னை கோட்டையிலே. ஆலை முதலாளிகளும் சர்க்கரை ஆலை விவசாயிகளும் அரசு வேளாண் அமைச்சரும் தொழில்துறை அமைச்சரும் நிதியமைச்சரும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு முடிவு கூட எட்டப்படவில்லை. அதனால என்னவென்றால் இவர்கள் செயல்படுவதற்கு தயங்குகிறார்கள். ஆலை மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கோ அல்லது தொழில் அவர்கள் வளர்வதற்கோ, ஒன்று தொழில் வளர்வதற்கு உதவி செய்ய வேண்டும், அல்லது தொழில் நசுக்கப்படுகிற போது அரசு நடவடிக்கை தான் காரணம். நடவடிக்கை காரணம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். அப்ப உங்களுக்கு அதே கேள்வி என்னன்னா, இப்ப ஆலை நிர்வாகங்கள் ஒரு தொழில் ஆரம்பிச்சதுன்னா அந்த இடத்துல உற்பத்தி செஞ்சு உற்பத்தியை பெருக்கிறதுக்கான நடவடிக்கை தான் எடுப்பாங்க. ஆனா அவங்களே உங்களுக்கு நிலுவைத் தொகை வைக்கிறதுக்கு ஒரு காரணமோ, அதுக்கப்புறம் கொள்முதல் செய்யாம இருப்பதற்கு ஒரு காரணம், இன்னும் சொல்ல போனா அந்த நிர்வாகத்தை தொடர்ந்து நடத்தவே விரும்பாத அளவிற்கு அவர்களுக்கு அங்க என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அரசாங்கத்தால? அவங்களுக்கு உற்பத்தி செய்யற பொருளுக்கான மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா, சந்தை. அந்த சந்தையில இன்றைக்கு பிரச்சனை இருக்கு. அது அவங்க ஏற்கனவே அப்படியே பார்த்தா சர்க்கரை மட்டும் தானே அங்க மின்சாரம் உற்பத்தி செய்யறாங்க, எத்தனால் உற்பத்தி செய்யறாங்க, எரிச்சாராயம் உற்பத்தி செய்யறாங்க. அதற்கெல்லாம் சந்தை மதிப்பு இருக்கத்தானே செய்கிறது. எல்லாம் இருந்தாலும் எல்லாத்துல பிரச்சனை இருக்குதுங்க. உற்பத்தி செய்யற அனைத்து பொருட்களுக்குமே பிரச்சனை இருக்கு. எல்லாம் இப்போ மின்சார உற்பத்தி பண்ணா கொள்முதல் யார் செய்யணும்? அரசு கொடுக்கணும். எத்தனால் உற்பத்தி செஞ்சா என்ன செய்யணும்? அது ஸ்பிரிட் இண்டஸ்ட்ரிக்கோ அல்லது எரிச்சாராய கம்பெனிகளுக்கோ கொடுக்கணும். அதுக்கு விலை நிர்ணயிக்கிறது யாரு? அதுக்கான விலையை இவங்க அரசாங்கத்தோட பேசிதான் செய்யணும். நீங்க காகிதம் ஒண்ணு உற்பத்தி பண்ணி உங்க இஷ்டத்துக்கு மார்க்கெட்ல வைக்கலாம். அதுக்கும் வரியை போட்டுதான் கொடுத்தாகணும்.
சர்க்கரையை பொறுத்தவரையில் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் நுகர்வோருடைய நலனை கருத்தில் கொண்டு ஒரு விலை நிர்ணயிச்சு, நீங்க வந்து பொது விநியோகத்துறைக்கு எங்களுக்கு மாதத்துக்கு இவ்வளவு சர்க்கரை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. மற்றதை நீங்க வெளி சந்தையில் விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஏற்றுமதிக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஏற்றுமதி கொள்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாகத்தான் இன்றைக்கு வரக்கூடிய தனியார் சர்க்கரை நெருக்கடி, தனியார் சர்க்கரை ஆலைகளுக்கு வரக்கூடிய நெருக்கடி. தனியார் சர்க்கரை ஆலைக்கு இவ்வளவு நெருக்கடி இருந்தும் கூட 2 சர்க்கரை ஆலைக்கான அனுமதி காத்திருப்போர் பட்டியல் இருக்க. ஆமா இருக்கு. எப்படி இருக்கு? ஆமா, இது அரசாங்கத்துடைய கொள்கை நிலைங்க. விவசாயிகளை ஏமாற்றுவதற்கு இவங்க 2 பேரும் கூட்டணியா இருக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, தனியார் சர்க்கரை நிர்வாகங்களுடன் அரசு கைகோர்க்கு. ஆமா, நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நீங்க ஒரு அந்த தொழிலை நாங்க தப்பு எல்லாமே முழுக்க தப்பு நீங்க மூடிடுங்கன்னு சொல்லல. தனியார் சர்க்கரை ஆலைகள் ஒரு நெருக்கடியை கொடுத்து கூற்று சர்க்கரை ஆலைகளை பூரா இழுத்து மூடுறதுக்கான சதி இது. முழுமையாக தனியார். ஆமா, முழுமையா தனியார் மயமாக்கிடலாம். இது அரசாங்கத்துடைய கொள்கை. மத்திய அரசு மாநில அரசாங்க கொள்கை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கூற்று சர்க்கரை ஆலைகளை பூரா நெருக்கடி கொடுத்து அதுக்கு கரும்பே இல்ல, விவசாயிகள் கொடுக்கறதுக்கு விரும்பல, அல்லது பழைய முறையிலே இருக்குது, அது நவீனப்படுத்தல, எல்லா கூற்று சர்க்கரை ஆலை கோடிக்கணக்கான ரூபாய் கடன் இருக்கு. இப்போ மறுமுதலீடு கொடுக்க சொல்லி நாங்க கேட்டிருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தை கேட்கிறோம், மாநில அரசாங்கத்தை கேட்கிறோம். 30 ஆண்டுகளுக்கு மேல செயல்படக்கூடிய ஒரு கூட்டுறவுத்துறை நிறுவனம் இருக்குமானால் அந்த கூட்டுறவுத்துறையோட இன்றைய நிலையை பரிசீலிச்சு அதுக்கான கடன்களை நீங்க மறுகடன் கொடுக்கணும் அல்லது முதலீடு செய்யணும்னு சொல்லி இருக்கிறோம். இது வைத்தியநாதன் குழுவினுடைய பரிந்துரை எல்லாம் இருக்கு. கூட்டுறவுத்துறையை சீரமைப்பதற்கான நடவடிக்கை எல்லாம் இருக்கு. நீங்க சொல்வதை போல மின் உற்பத்தி செய்வதிலும் ஏற்கனவே பல விஷயங்கள் இன்னைக்கு தொடர்ந்து தொலைக்காட்சியில பேட்டி. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அந்த 2650 ரூபாங்கிறது ஒரு டனுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கரும்புக்கு மட்டும் தான் கேக்குறீங்க. ஆனா அவர்களுடைய பார்வையிலே அங்க சர்க்கரை, எத்தனால், அதுக்கப்புறம் வந்து எரிசாராயம், மின்சாரம், காகிதம், உரம்னு சொல்லி எக்கச்சக்கமான ஒரு வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் அங்க இருக்கு. இருந்தும் கூட அத்தனையிலுமே அங்க நட்டம் ஏற்படுகிறதா அப்படிங்கறதா கேள்வி. அது இல்ல, நட்டம் அடையல, அது நட்டம் அடையல தான். அப்படி நம்ம கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஒரு டன்னுக்கு 8000 ரூபாய் வரை லாபம் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது ஆலைகளுக்கு. 8000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது 2650 ரூபாய் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதாங்க இது கொள்முதல பிரச்சனை. நான் தான் சொல்ல வரேன், இவங்க வந்து வர்த்தக அதாவது குறிப்பா தனியார் சர்க்கரை ஆலைகளும் அரசியல்வாதிகளா இருக்கக்கூடியவர்கள், ஆளக்கூடிய கட்சி, ஆளக்கூடிய ஆட்சி, இந்த ஆட்சி ஒரு கொள்கை நிலையை முன்வைத்திருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஐயா, இப்ப உங்களுக்கான கேள்வி, இந்த மாதிரி கொள்முதல் வந்து தனியார் சர்க்கரை ஆலைகள் நிறுத்தப்படுகின்ற பொழுது உங்களுக்கும் எல்லை வரையறை தாண்டி நீங்க அடுத்த ஆலையில கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற போது டன் கணக்கிலே நீங்கள் ஏற்றி வைக்கப்பட்ட அந்த கரும்பின் நிலை என்னவாகும்? அதை மறுபடியும் பத்திரப்படுத்தி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எடை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? என்ன செய்ய முடியும்? ஏன்னா ஓராண்டு கால பயிர் அது. அந்த பயிரை நீங்க உற்பத்தி செய்து அங்க கொண்டு போய் விற்க வேண்டிய அந்த கடைசி நேரத்துல காத்திருப்போர் பட்டியலை நிறுத்தி வச்சுட்டாங்கன்னா உங்களுடைய நிலைமை என்னவாகும்? அது வேற ஏதாவது மறுபயன்பாட்டிற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு விஷயமாக சொல்ல வருகின்றேன். அரசாங்கம் இதில் வந்து உடனடியாக தலையிட்டு விவசாயிகளையும் ஆலை நிர்வாகங்களையும் அழைத்து பேசி முத்தரப்பு கூட்டம் கூட்டணும். எங்களை தனியா அழைத்து பேசுறாங்க, ஆலை நிர்வாகிகளை அழைத்து பேசுறாங்க. நாங்க சொல்றது அவங்களுக்கு தெரியாது, ஆலை நிர்வாகிகள் சொல்றது எங்களுக்கு தெரியாது. என்ன அவன் வந்து பேச்சுவார்த்தைங்கிறது வந்து தெரியக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆகவே வந்து நாங்கள் 24 மாதமாக நாங்கள் தொடர்ச்சியாக வந்து கோட்டைக்கு படையெடுத்துக் கொண்டிருக்கிறோம். 18 மாதங்களாக அவர்கள் 18 முறை கோட்டையில வந்து கஜினிமுகம் வந்து படையெடுத்த மாரி ஆலை மேல் ஆலையும் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிறிய ஒரு அங்கலம் கூட வந்து ஒரு மூவ்மெண்டே நடக்கல. நாம வந்து இப்ப மற்ற மாநிலங்கள் இருக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாடு என்ன செய்யணும்னா, கர்நாடக மாநிலம் வந்து 7 ரூபாய் வந்து, ஆந்திரா 7 ரூபாய் வந்து அந்த இப்ப மின்சாரத்துக்கான கொள்முதல் விலையை வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு 3 ரூபாய் 15 பைசாவை கொள்முதல் பண்றாங்க, குறைஞ்ச விலை தான். அதே போல மொலாசஸ் வந்து 4000 ரூபாய் வரைக்கும் இதர மாநிலங்கள்ல விற்குது. தமிழ்நாட்டில் 1000 ரூபாய்க்கு கூட விற்க மாட்டாங்குது. ஏன்னா இவங்க ஒட்டுமொத்த அந்த ஸ்பிரிட்டையும் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து டாஸ்மாக்காக கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. இதை வெளி மாநிலங்களில் விற்க முடியாது. டாஸ்மாக் மூலமா அரசாங்கத்துக்கு 28,000 கோடி ரூபாய் லாபம் வருது. 50,000 கோடி ரூபாய்க்கு மேல விற்குது. இப்படி பார்க்கலாமா? இப்படி எல்லாம் விவசாயிகளை நசுக்கி ஆலை தொழிலாளர்களும் ஒரு வகையில் ஒடுக்கி அதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து குறைந்த விலைக்கு டாஸ்மாக் வாங்க வேண்டுங்கிறதுக்காக அரசாங்கம் இப்படி நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லலாமா? அது ஒரு பகுதி. அது அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய அந்த டாஸ்மாக் இருக்கு, ஆட்சியாளர்களுடைய பல நிறுவனங்கள் தான் அங்க இருக்கு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய சூழலை பார்க்கின்ற பொழுது விவசாயிகளை ஒரு பக்கம் ஒடுக்கி, ஆலை நிர்வாகிகளை ஒரு பக்கம் ஒடுக்கி, குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருளை வைத்து டாஸ்மாகிற்கு மது தயாரிப்பதற்கான நடவடிக்கை அரசு மறைமுகமாக இப்படி செய்யுது. மறைமுகமாக இருந்தாலும் மற்ற மாநிலங்களிலும் டாஸ்மாக் இருக்கு. கர்நாடகத்திலயும் வந்து மதுபானம் இருக்கு, உத்தரப்பிரதேசத்திலும் மதுபானம் இருக்கு. அங்கெல்லாம் கொள்முதல் விலையை அதிகம் சொல்றீங்களே, அங்க கொள்முதல் விலை அதிகம்.
அங்க அரசாங்கம் சலுகை கொடுக்குது, மின்சாரத்துக்கு கூடுதல் விலை கொடுக்குது, மொலாசஸுக்கு கூடுதல் விலை கொடுக்குறாங்க, அந்த உபபொருட்களுக்கு எல்லாத்துக்குமே கூடுதல் விலை கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அந்த விலை உயர மாட்டேங்குது. அதுக்கு அடிப்படை காரணங்களா ஜிஸ்மாவில் சொல்றாங்க. அதோட நீங்க இன்னொரு கேள்விக்கு பதிலே சொல்லல. அந்த கரும்பு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கரும்புடைய நிலைமை என்னவாகும்? அதை பாதுகாக்கிறதுக்கான வசதி இருக்கா அல்லது அது மறுபயன்பாட்டிற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? 2013-14 பருவத்திற்கு 328 கோடி ரூபாய் பாக்கி வச்சிருக்காங்க. இல்ல அதை கேட்கல, சொல்லிடுறாங்க. 14-15 பருவத்திற்கு 850 கோடி ரூபாய் பாக்கி வச்சிருக்காங்க. 15-16 பருவத்திற்கு கரும்பை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. எங்களோட கரும்பு எங்க ஆலை கொடுக்கணும்னு சொல்லி ஒப்பந்தம் போடப்பட்டு விட்டது. சரிங்க. அந்த ஒப்பந்தம் போட்டு ஜனவரியிலிருந்து அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து போட்டாச்சு. 2014 இந்த வந்து எல்லா விவசாயிகளும் கரும்பை நடவு செய்தாச்சு, மருதாம விட்டாச்சு. இப்ப வந்து நாங்க கொள்முதல் செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்திய சக்கரை ஆலை அதிபர்கள் சங்கம் சொல்லி இருக்கிறாங்க, விளம்பரம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல தினத்தந்திலையும் மற்ற மாநிலங்கள்ல வந்து இந்தி, தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம் எல்லா மாநிலங்களும் பல கோடி ரூபாய் செலவு செய்து விளம்பரம் கொடுத்துக்கிறார்கள். சரி, அது விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பணத்தை தான் கொடுத்துக்கிறாங்க. சரி சரிங்க. இஸ்மா கொடுத்து அந்த உத்தரவிற்கு பிறகுதான் நீங்க வெட்டணும். அதனால வெட்டாம காத்திருக்க அரசாங்கம் வந்து இதன் மீது ஒரு சீரியஸான நடவடிக்கை எடுக்கவில்லை. மத்திய அரசு, மாநில அரசும் எந்த மாநில அரசும் கரும்பு விளையக்கூடிய மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அந்த ஆலய முதலாளிகள் மீது எப்படி கரும்பை பதிவு செய்துவிட்டு அந்த கரும்பை எடுக்க முடியாது என்று விளம்பரம் கொடுத்திருக்கிறீர்கள். இது உங்களுக்கு கொடுத்த லைசன்ஸை நாங்கள் ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று ஒரே ஒரு நோட்டீஸ் கூட வந்து எந்த ஆலைக்கும் வந்து அரசாங்கம் தமிழ்நாட்டிற்குள்ள எந்த மாநில அரசும் கொடுக்கல. ஆக வந்து இப்ப என்ன அந்த நாங்கள் வந்து விளம்பரம் கொடுத்த போது அவர்கள் கொடுத்த விளம்பரத்திலே நாட்டின் அனைத்து கரும்பு விவசாயிகளுக்கும் ஒரு செய்தி விளம்பரம் கொடுத்துக்கிறாங்க. நாட்டின் அனைத்து கரும்பு விவசாயிகளுக்கும் ஒரு செய்தி. அரசாங்கத்தின் மீது கொடுக்க வேண்டிய வந்து அரசாங்கத்தை நிர்பந்திக்க வேண்டிய இஸ்மா விவசாயிகளை நிர்பந்திக்கிறது. அந்த நிர்வாகத்திலே வந்து இஸ்மாவுடைய பிரசிடென்ட் அபினேஷ் சர்மாவையும் இஸ்மாவுடைய நிர்வாகிகளையும் கேட்டபோது விவசாயிகள் குரல் கொடுத்தாதான் அரசாங்கம் கவனிக்கும், ஆலை நிர்வாகங்கள் குரல் கொடுத்தால் அரசாங்கம் போராடுவதற்கு சொல்றாங்க, எங்களை போராட தூண்டுகிறார்கள். நாங்கள் எங்கள் விலைக்காக போராடுகிறோம், ஆலை முதலாளிகளுக்காக போராடக்கூடிய நிர்பந்தத்தை எங்களுக்கு இந்த விளம்பரத்தின் மூலமாக அகில இந்திய அளவில் கொடுத்து எங்களை தூண்டுகிறார்கள். நாங்கள் அதற்காக அரசாங்கம் இன்னும் நடவடிக்கை எடுத்தது. நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் தொழிலமைச்சர் தங்கமணி அவர்களையும் நிதித்துறை செயலாளர்களையும் தொழில்துறை செயலாளரையும் சந்தித்து இப்படிப்பட்ட விளம்பரத்திற்கு அரசினுடைய நடவடிக்கை என்ன, முதலமைச்சருடைய கவனத்தில் இது போச்சா, ஓஎஸ் கார்டனுக்கு இது போச்சா, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க, விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மில்ல நீங்க வந்து அவங்க ஓட்டலன்னா நீங்க ஓட்ட போறீங்களா, கூட்டுறவு மில்லே நசிஞ்சு கிடக்குது, தனியார் மில்லு கரும்பு அவங்களால எடுக்க முடியாது, ஆண்டுக்கு ஆண்டு வந்து கூட்டுறவு மில்லினுடைய வந்து உற்பத்தி குறைஞ்சிட்டே இருக்குது. ஆலையோட அறிக்கையும் அரசாங்கத்தோட நடவடிக்கை பத்தி தான் சொல்லிருக்கீங்க. அந்த கரும்பு வந்து வெட்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வெட்டாமல் இருந்தால் அல்லது வெட்டப்பட்ட கரும்பு வெட்டக்கூடிய பருவம் நீங்க சொல்லல. நான் கேட்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நேர் தொடர்பு இருக்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். நண்பரை தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நேரில் இது தொடர்பான கருத்துக்களை தொடர்ந்து பேச போறோம். கருத்துக்களோடு காத்திருங்கள், சந்திப்போம். தனியார் சர்க்கரை ஆலைகளால் கரும்பு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் குறித்த கருத்துக்களை நீதியின் நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்போ கடைசியா என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஐயா கூட பதில் சொல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கரும்பு வந்து அந்த கட்டிங் ஆர்டர் சொல்லக்கூடிய வெட்டு உத்தரவு அந்த ஆலைகளிலிருந்து கிடைத்த பிறகுதான் நீங்கள் வெட்டி உடனே கொண்டு போய் அங்கே கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த காலதாமதம் தவிர்க்கப்படும். அந்த நீர்த்தன்மை குறையாத அளவிற்கு நீங்கள் எடை போட்டு கொடுத்துட்டு வரது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. அதே நேரத்தில் இப்போ பயிரா இருக்கக்கூடிய இந்த கரும்பு பயிர்களுக்கு வரக்கூடிய அடுத்த பருவ காலங்களில் அந்த கட்டிங் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய வெட்டு உத்தரவு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற அச்சுறுத்தலை இப்ப அந்த ஆலை நிர்வாகம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கிற பொழுது அந்த பருவநிலை வந்த பிறகு 11வது மாதம் 12வது மாதம் வந்த பிறகு நீங்கள் வெட்டுக்கக்கூடிய அந்த நாளிலே அவர்களின் நிர்வாகத்தின் உத்தரவு கிடைக்கவில்லை என்றால் உங்களால் என்ன செய்ய முடியும்? அந்த கரும்பினை பாதுகாப்பதற்கு அல்லது மாற்று வழிக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கிறதா? அதான் இன்றைக்கு இருக்கிற விவசாயியுடைய சூழ்நிலைன்னா இருதலை கொள்ளி எறும்பு போலன்னு ஒரு பழமொழி இருக்கும். இந்த பக்கம் நெருப்பு இருக்கும், இந்த பக்கம் நெருப்பு இருக்கும், நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கும் எறும்பு. அந்த மாதிரி நிலைக்கு ஒரு சேர எல்லா ஒட்டுமொத்தமா இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு மாநில அரசுகள் விவசாயிகள் மேல எல்லா விதமான பாரத்தையும் ஏத்துறாங்க. விவசாயிகளை கண்டுகொள்வதற்கு யாருமே ஆள் இல்லைன்ற நிலை தான் இன்னைக்கு ஒரு கையறு நிலை இருக்கு. ஏதோ குறைந்தபட்ச தன்னுடைய வாழ்க்கையை
நடத்தி கொள்வதற்கான முயற்சி செய்யற பொழுதும் கூட ஒரு பக்கம் முதலாளிகள் வந்து அவங்க தரப்பு வாதத்தை யார்கிட்ட வைக்கணும்? அவங்க ஏற்கனவே அனுமதி வாங்கும் போது மட்டும் அவங்களால எல்லா வழிமுறையும் தெரியுது இல்ல, அரசு கிட்ட ஒரு ஆலையை தொடங்குவதற்கான அனுமதி வாங்கும் போது எல்லா விதமான தந்திரங்களையும் கையாளுறாங்க, எல்லா விதமான வழிமுறைகளை பின்பற்றி ஆலையுடைய அனுமதி வாங்கி சர்க்கரை ஆலையை கட்டுறாங்க. கரும்பு கொள்முதல் பண்ணும்போது மட்டும் நான் பண்ண மாட்டேன் என்ற நெருக்கடியை நீங்க போராட தூண்டுறதுன்னு சொல்றது என்ன நியாயம்? லாபம் வந்தா மட்டும் உங்களுக்கு, நஷ்டம் வந்தா விவசாயியா? இன்றைக்கு இதான் சூழ்நிலை. கரும்பை எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா மாற்று ஏற்பாடு, கடந்த காலங்களில் ஒரு மாற்று ஏற்பாடு இருந்தது. சர்க்கரை ஆலைகள் குறைவா இருக்கிற சமயத்துல எல்லாருமே ஆலை வச்சிருப்பாங்க கரும்பால, கிரஷிங் சிறு அளவுல தோட்டத்திலேயே. அதான் வெல்லம் நம்ம தயாரிக்கிறது, வெல்லம் உற்பத்தி பண்ணி வெல்லத்தை கொண்டு போய் சந்தையில் விற்போம். இப்ப அந்த வெல்லம் உற்பத்தி செய்வதற்கான பல ஆலைகள் மூடப்பட்டிருக்கு. பெரும்பாலான விவசாயிகளுக்கு அப்படிப்பட்ட கட்டமைப்பே கிடையாது. அதுக்கான அதுக்கு ஒரு தொழிலே இருக்கும், அது பதில் எடுக்கணும் ஒருத்தன். வெல்லத்தை வந்து நினைச்ச மாதிரி இப்ப சர்க்கரையில இது போன்ற சூழ்நிலைகள்ல தனியார் ஆலைகளும் வந்து உங்களுடைய கரும்புல எடுக்கல அப்படின்னா ஏன்னா வெள்ள உற்பத்தி இப்ப நிறைய குறைஞ்சிருக்கு. இப்ப ஜீனி என்று சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை இருக்கிற அளவு, சந்தையில் இருக்கக்கூடிய அளவை விட வெள்ளம் என்று சொல்வது தை மாதங்களில் பொங்கல் காலகட்டங்களில் மட்டும்தான் கிடைக்குது. மற்ற நாட்களில் கூட கிடைப்பது கூட அரிதாக தான் இருக்கின்றது. ஒரு கடையில் இது 4 மூட்டை இருக்கு அப்படின்னா அது ஒரு 5 கிலோ 6 கிலோக்கு மேல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுக்கு காரணம் ஒரு பக்கம் விவசாயிகள் நம்ம சொல்லலாம். ஏன்னா மொத்தமாக உற்பத்தி செய்து மொத்தமாக கொடுத்து தன்னுடைய வேலைப்பொருள் குறைச்சிக்கணுங்கிற எண்ணத்துல விவசாயிகள் எடுத்த நடவடிக்கைன்னு சொல்லலாம். ஆனா இப்பேற்பட்ட சூழல்ல மறுபடியும் வெள்ள உற்பத்தி அதிகமாவதற்கு, அதாவது சிறு தொழில்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தோட்டங்களிலே அந்த வெள்ளம் உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இருக்குதுங்க. இன்னைக்கு இன்னொரு புறத்துல இவங்களுடைய நெருக்கடி காரணமாகவும் வெள்ளம் தேவை இருக்குது, மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வெள்ளம் தேவை இருக்குது. வெள்ளத்தை முழுக்கவோ வெள்ளத்தை பயன்படுத்துறவங்க எல்லாமே கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய சர்க்கரை இல்லைன்னா வெள்ளத்தை தானே பயன்படுத்திட்டு இருந்தேன் இவ்வளவு காலம். ஆமா, ஆனால் அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வெள்ளத்துடைய பயன்பாடு அதிகமா ஒரு புறத்துல இந்த எரிசாராய உற்பத்திக்கும் போகுது வெள்ளம். அதாவது கள்ளசாராயம் காசத்துக்கு நான் குறிப்பிட்டு சொல்லல, கள்ளசாராயத்துக்கு போறது வேற. ஆனா பெரும்பகுதி இந்த ஸ்பிரிட் இண்டஸ்ட்ரிக்கும் கூட வெள்ளம் கொள்முதல் பண்றாங்க. கட்டிடம் கட்டுவதற்கு மேல தளம் போடுறதுக்கு வெள்ளத்தை சேர்த்து வெள்ளம் சுண்ணாம்பு சேர்த்து போடக்கூடிய கட்டிடத்துக்குள்ள உங்களுக்கு வெப்பம் இருக்காது. இன்றைக்கு அது இல்லையே, இன்றைக்கும் பயன்படுத்த தெரிஞ்சவங்க பயன்படுத்துறாங்க. இதுக்கு நமக்கு வெள்ளம் அவசியம் தேவைப்படுது. வெள்ளத்துல செய்யக்கூடிய தின்பண்டங்களை இன்னைக்கு அதிகரிக்கிறாங்க. இயற்கை வேளாண்மை, அப்புறம் இயற்கை உணவு, இதெல்லாம் இப்போ மக்கள் மீது விழிப்புணர்வு வந்துட்டு இல்ல. அதுதான் கேக்குறேன், அந்த மாதிரி உங்களுக்கு நெருக்கடி அதிகமாகும் போது இதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிக அளவு செய்ய முடியுமா? ஒரு நாளைக்கு ஒரு கரும்பாலையில 1 டன் அல்லது 2 டன்னு கரும்பு அரைக்கலாம். அவன் புழிஞ்சு வெள்ளம் உற்பத்தி செய்யலாம். ஒவ்வொரு விவசாயம் அவங்களுடைய தோட்டத்துல போடும்போது அதிக அளவு கிடைக்காம எங்க போக போகுது சந்தைக்கு? எது, அதாவது மொத்தமா ஒரே ஆள் செய்யணும்னு அவசியம் இல்லையே. உங்களுடைய தோட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதோட உற்பத்தி வெள்ள உற்பத்தி செய்யப்படுகிற பொழுது அந்த உற்பத்தி 20 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கிராமத்துக்கு 4 சக்கரை இது வெள்ளம் காய்ச்சற கொட்டாய் இருக்கும், ஆலை கொட்டாய் இருக்கும். அது பேர் ஆலை கொட்டாய். இந்த ஆலை கொட்டாய் குறைந்தபட்சம் 4-5 இருக்கும். அதை அவங்க சரி பண்ணி வைப்பாங்க. கரும்பு வெட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 மாதம் 12 மாதம் ஆனா அவங்க சரி பண்ணி வைப்பாங்க. கொப்பரையை சரி பண்ணி வைப்பாங்க. அதுக்கு எரி விடுறதுக்கு தீ போடுறதுக்கு ஒரு ஆள் வைப்பான், பதில் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வைப்பாங்க. வெள்ளத்தை உற்பத்தி பண்ணுவாங்க, சந்தைக்கு அனுப்புவாங்க. வெள்ள மண்டி தெருவே ஒவ்வொரு நகரத்துல இருந்தது. ஆனா இன்றைக்கு அது இல்ல. என்ன காரணம்னா சர்க்கரை ஆலைகள் தொடங்கின பிறகு விவசாயிக்கு சுலபமான வேலை. அவன் அங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு வெள்ள மண்டியில போய் வெள்ளத்தை தனியா மண்டிக்காரன் கொடுத்துட்டு அங்கேயும் இதே பிரச்சனை. அவன் பணம் கொடுக்காம இடையில ஏமாத்துறது, இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு காரணமா தான் சர்க்கரை ஆலைக்கு போனாங்க. ஆலைகளில் நெருக்கடி அதிகமான வெள்ளம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ நீங்க அப்படி கொண்டு போகக்கூடிய அந்த கரும்புகளுக்கு அங்க வந்து இடையில வந்து பெரிய அளவுல மோசடி நடக்க வருவதாக குற்றச்சாட்டு இருக்கு. அது உண்மையா? எடை மோசடி வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசியம். நீங்க வெளியில வந்து ஒரு எடை போட்டுட்டு வந்து ஒரு வந்து பரிசோதனை பண்ணு ஒரு விவசாயி டிராக்டரோட ஒரு வேபிரிட்ஜில் பிரைவேட் வேபிரிட்ஜ் எடை போட்டுட்டு அந்த சக்கராலை வேபிரிட்ஜுக்கு போனா அந்த பிரைவேட் வேபிரிட்ஜில இருந்து அந்த சக்கராலைக்கு வந்து உடனே மெசேஜ் போகும். இந்த டிராக்டர் நம்பர் வந்து இங்க வேபிரிட்ஜில் எடை போட்டது கரும்ப அப்படின்னு போகும். அது வந்து இந்த ஆலைக்கு போற கரும்பா இல்ல வந்து வெளி ஆலைக்கு ரிப்பேர் செய்யக்கூடிய கரும்பான்றதுக்காக வந்து எல்லா பிரைவேட் வேபிரிட்ஜிலையும் ஒரு தகவலை வந்து சேகரிச்சு வச்சிருப்பாங்க மில் ஓனர்ஸ் எல்லாம். அந்த தகவல் போன உடனே உன் கரும்பு நிக்குது, உனக்கு கட்டிங் ஆர்டர் இல்ல, ஏதாவது ஒரு சொல்லி அந்த வந்து டிராக்டர் நிக்கும். ஒரு நாள் பூரா நின்னுதுன்னா அவன் என்ன பண்ணுவான், இந்த இட மோசடியை பத்தி குற்றச்சாட்டை அவன் மறந்துடுறான்.
அதனால அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் வேவர் பிரிட்ஜில் போயிட்டு அவன் இடம் போடுறதுக்கான வேலையே கிடையாது. அரசாங்கம் தான் வந்து இதை அதுக்கான வந்து இது இருக்குது, வே பிரிட்ஜை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே போல வந்து இப்ப வியாபாரிகளுடைய இதை வந்து சீல் வைக்கிறாங்க இல்லையா, இடக்கல்ல சீல் வைக்கிற மாதிரி வே பிரிட்ஜையும் வந்து சீல் வைக்கிறாங்க. பெட்ரோல் பம்ப் வந்து சீல் பம்ப் செக் பண்ணுவாங்க, பெட்ரோல் பம்ப் செக் பண்ணுவாங்க, டீசல் பம்ப் செக் பண்ணுவாங்க. அது போல வே பிரிட்ஜ் செக் பண்றதுக்கான அத்தாரிட்டி இருக்கு. அதையும் மீறி வந்து தவறு நடக்கும்போது விவசாய தலைவி தான் அது விடியுது. இப்போ 1 கிலோ நம்ம வந்து இப்ப பருப்பு வாங்குறோம், அது 1 லிட்டர் பால்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, 1 லிட்டர் பால்ல வந்து ஒரு 10 மில்லி 20 மில்லி எடுத்துருப்பாங்க ஊசி போட்டு. மோசடிங்கிறது வந்து எல்லா இடத்துலயும் தொழிலும் வரும். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்படி ஒரு சூழல்ல இந்த தனியார் சர்க்கரை ஆலைகளால விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில உடனடி நடவடிக்கையா நடுவண் மற்றும் மாநில அரசுகள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் இந்த கரும்பு விவசாயிகளை காப்பாற்ற முடியுங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. முதல் நிலையில இது சரியான நடவடிக்கையா சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு புறத்துல கூட்டு சர்க்கரை ஆலைகளை பலப்படுத்தணும். கூட்டு சர்க்கரை ஆலைகளுக்கு இந்த கரும்பை அரைப்பதற்கு கொண்டு செல்லணும். தனியார் சர்க்கரை ஆலைகளுக்குள்ள நெருக்கடியை நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தணும். ஐயா சொன்னதை போல முத்தரப்பு கூட்டத்தை நடத்தணும். வெளிப்படைத்தன்மையில் இருக்கணும். ஏன்னா ஏமாந்தவன் விவசாயி தான். நீங்க எங்க போய் பேசினாலும் எதனா ஒரு வகையில ஏமாந்து போவாங்க. குறைந்தபட்சம் ஒரு முத்தரப்பு கூட்டத்தை நடத்தி தனியார் சர்க்கரை ஆலைகளுடைய பிரச்சனை என்ன, அரசாங்கத்துடைய அவங்க சொல்ற ஒரே குற்றச்சாட்டு இறக்குமதி சர்க்கரை நிறுத்தணும்னு சொல்றாங்க. ஏற்றுமதிக்கு கூடுதல் அனுமதி கொடுக்கணும், அதுல வரி விலக்கெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும்னு கேக்குறாங்க. அதே போல மின் உற்பத்தி பண்றாங்க, மின் உற்பத்திக்கான செலவை கணக்கிட்டு அதுக்கு அவங்களுக்கு கட்டுப்படியான விலையில நீங்க கொள்முதல் பண்ணணும்னு சொல்றாங்க மின்சாரத்தை. அதே போல எரிசாராயம் அது சொல்லவே தேவையில்லை. எரிசாராயம் பல வகையில் அது வேற வேற அது அதோட சந்தையே வேற, அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஐயா சொல்ற மாதிரி இடையில கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி எரிசாரத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதே போல உப பொருளா இருக்கக்கூடிய காகிதம் உற்பத்தி பண்றது, காகித உற்பத்திக்கு அது எல்லாருக்குமே தெரியும். அது ஒண்ணு சில சக்கராரிகள் அவங்கள வச்சிருக்காங்க, ஒண்ணு பூரா வேற காகித கம்பெனிக்கு தான் கொடுக்க போறாங்க. இந்த பிரச்சனையினுடைய தன்மை எங்களை பொறுத்தவரையில், எங்களுடைய விவசாய சங்கத்தை பொறுத்தவரையில் தனியார் சர்க்கரை ஆலைகள் நெருக்கடியில் இருக்கிறதா என்று சொன்னால் உண்மை இருக்கிறது. அதை தீர்ப்பதற்கான முழு அர்த்தத்தை இவர்கள் யாரிடத்துல கொடுக்க வேண்டும்? மத்திய அரசு மாநில அரசு தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு விவசாயிகளை பழிவாங்குவது என்பது மறைமுகமாக கூட்டுறவுத்துறை ஆலைகளின் பிரச்சனை தீர்ப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்தா விவசாயிகளுடைய பிரச்சனை தீருங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி. உங்களுடைய நிறைவான கருத்து? நிறைவான கருத்து என்னன்னா, மத்திய மாநில அரசுகளின் சர்க்கரை கொள்கை சரியில்லை. சுருக்கமாக சர்க்கரை கொள்கை சரியில்லை. அதாவது வந்து நம்முடைய நாட்டினுடைய தேவை என்ன, எவ்வளவு சர்க்கரை உற்பத்தி பண்ணா போதும், மிகுதியான சர்க்கரை பிரேசில் நாடை போல நேரடியாக எத்தனாலுக்கு போகும். அந்த தேவை அரசின் சர்க்கரை கொள்கையில் மாற்றம்